ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரியலிஸ்டிக் மீடியா. இன்னைக்கான வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பாத்தீங்களா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆரி லேஸ் டிசைன் எப்படி நம்ம ஈஸியா ஸ்டிச் பண்றது அப்படின்றதா பார்க்க சொல்லி தர போறேன் இந்த கிளாஸ்ல. இந்த கிளாஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலா எனக்கு போட்டோஸ் அனுப்பி இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குல்ல, நீங்க பார்க்க வேண்டியதானே, எதுக்கு மறுபடியும் என்ன வீடியோ போட்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களோட கைடன்ஸ்லயே பழகிட்டதுனால மத்தவங்க சொல்லி தரதை விட நீங்க சொல்லி தந்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க புரியுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரே குஷி. ஓகே, சும்மாவே நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம், யாராவது நம்மள மோட்டிவேட் பண்ணா நம்ம சும்மா இருப்போமா? அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலா உங்களுக்காக நான் ஷூட் பண்றேன். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஆரி போட்டும் பண்ணலாம், ஆரி இல்லாம ஆரி லேஸ் வச்சு பண்ணுவாங்க, அதுவும் இல்லாம நார்மல் லேஸ் வச்சு பண்ணலாம். சரியா, நான் வந்து இன்னைக்கு நார்மல் லேஸ் வச்சுதான் ஸ்டிச் பண்ண போறேன். ஆரி போட்டா நம்ம எப்படி பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லி தரேன். எப்போதுமே ஒரு டிசைன் பண்றது என்னால மட்டும் தான் பண்ண முடியுமா, சீனியர் டெய்லரா தான் பண்ண முடியுமா, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அந்த ஒரு எந்த டிசைனா இருந்தாலும் கூர்மையா என்ன பண்ணணும், ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா, பார்த்த உடனே டக்குன்னு இதை பார்த்த உடனே எனக்கு முடியாது தெரியாது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். சரியா, சோ வாங்க இந்த கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்ன லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் ஆயிருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய லேஸ் வந்து யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து ஆக்சுவலா ஆரி போட்டும் பண்ணுவாங்க, அதுவும் சேம் இதே மெத்தட் தான். நம்ம லேஸுக்கு பதிலாக ஆரி யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரியான லேசஸ் அவைலபிளாக இருக்கும், நமக்கு தேவையான கலர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது ஆரி மாதிரியே லுக் இருக்கும். இதுக்கு நான் எக்ஸாக்டான லைனிங் அளவை கைக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக நம்ம சைடில் வந்து ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச்சு விடுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சென்டராக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது இந்த 1.5 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளியும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா டிசைன் வரணும். நம்ம ஆரி போடுறோம் அப்படின்னா சைடில் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, சைடு ஜாயின் பிடிக்கிறதுக்கு. ஸோ நமக்கு 1/2 இன்ச்சுக்கு உள் பக்கம் வரைக்கும் நமக்கு டிசைன் வந்தால் போதும். அப்போ தான் நம்ம சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகேவா, இப்போது லைன்ஸ் போடணும். லைன் வந்து நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் வந்து 1.25 வச்சுக்கலாம் அல்லது 1.5 வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப குட்டி குட்டி ஸ்லீவ் அப்படின்னா மட்டுமே 1 இன்ச் வைங்க. மற்றபடி ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து போதுமானதாக தான் இருக்கும். சரியா, ஸோ இது வந்து ரேண்டமாக தான் நான் மார்க் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இதே அளவில் பீஸ் எடுத்து கட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அல்லது இப்போது சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு லுக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தெரியும். ஸோ அதுக்காக நம்ம அந்த டைமிங்கில் என்ன பண்ணிக்கலாம், பீசஸை வந்து முன்ன பின்ன வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது எதுலலாம் ஆரி வரும், எதுலலாம் பிளைனாக விடணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு 6 பீஸ் வந்து ஆரி பண்ணால் ஓகே, 6 + கீழே 2 8 பீஸ் வந்து ஆரி பண்ணால் ஓகே. மீதி பீஸ் எல்லாமே நமக்கு என்னது, பிளைன் பீஸாக தான் இருக்கணும். சரியா, ஸோ இதை வந்து கவுண்டிங்காக நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரி பண்ண போகிறோம். சரியா, அதே மாதிரி லென்த்துமே நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஆரி அப்படின்னு எழுதியிருக்கல, அந்த லைனில் எவ்வளோ வந்து நீளம் இருக்குது அப்படின்றத கிராஸாக வந்து அளந்துக்கிறோம். ஆனால் அகலம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 இன்ச்சு தான் இருக்கணும் எல்லா பீசஸ்க்குமே. ஓகேவா, ப்ளைனாக இருக்கும்போதும் சரி இல்லை ஆரி போடும்போதும் சரி எல்லா பீசஸ்க்குமே 3.5 தான் இருக்கணும். இதில் 1.5 இருக்கா, அதை அப்படியே டபுள் பண்ணோன்னா 3 இன்ச் வரும். அது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 3.5 இன்ச் வந்து அகலமும் நீளம் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி மெஷர் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, நம்ம பீசஸ் எடுக்கும் பொழுது 1 இன்ச் மட்டும் நீளத்தில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சைடில் கொஞ்சம் துணி விடணும் இல்லையா, அதுக்காக.
இப்போ இந்த இடத்துல 6 இருக்குன்னா அதே 6 இன்ச்சில் தான் நம்ம ஆரி போடணும். ஆனால் துணி கொஞ்சமாக என்ன பண்ணணும், சைடில் 1 இன்ச் எக்ஸஸாக விடணும். ஸோ டோட்டலாக 7 இன்ச்சு சரியா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸ்க்குமே அந்தந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ நீளம் தேவைப்படுது அப்படின்றத மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆனால் எல்லா பீசஸ்க்குமே அகலம் அப்படின்றது 3.5 இன்ச் தான் சரியா. ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு வந்து எனக்கு ஒரு 4.5 இன்ச்சு தேவைப்படுதுன்னா நான் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 5.5 இன்ச்சாக வைக்க போகிறேன். ஆனால் ஆரி போடுறது பார்த்தீங்கன்னா சென்டரை பேஸ் பண்ணி 4.5 இன்ச்சில் தான் நான் வந்து ஆரி போட போகிறேன். அவ்வளோதான் கான்செப்ட் ஓகேவா. இதே மாதிரி நமக்கு தேவையான பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லேஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. இதுவே நம்ம ஆரி போட போகிறோம் அப்படின்னா கட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரி போட்டுக்கலாம் ஓகேவா. ஆரி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் எல்லா பீஸுமே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்தெந்த பீஸ் வந்து எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நம்பர்ஸ் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைனில் வரணும், ஃபஸ்ட் லைனில் இப்போ நமக்கு 2 பீஸ் தேவை அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 1 ஃபஸ்ட் லைனில் வரக்கூடிய பீசஸ்க்கு 1ன்னு போட்டுக்கோங்க, செகண்ட் லைனில் வரக்கூடிய பீசஸ்க்கு 2ன்னு போட்டுக்கோங்க, தேர்ட் லைனில் வரக்கூடிய பீசஸ்க்கு 3 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்பொழுது அந்தந்த பீஸை அந்தந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இப்போ நான் இதே மாதிரியே உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் வச்சு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ லேஸை வந்து இந்த இடத்துல எப்படி வச்சு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், தைக்க போகிறேன். அப்படி பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு அந்த பைப்பிங் கொடுத்த எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு துணியுமே 2ஆக மடிச்சுட்டு தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். நம்ம லேஸ் கொடுக்குறதா இருந்தால், ஆரி கொடுக்குறதா இருந்தால் நான் இப்போ இந்த லேஸ் எந்த இடத்துல வச்சுருக்கிறோனோ அதே இடத்துல நம்ம ஆரி போட போகிறோம் அவ்வளோதான். ஆரி போட போகிறோன்னா நம்ம கட் பண்ணக்கூடாது, ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியே என்ன பண்ணணும், மார்க் பண்ணி ஆரி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கட் பண்ணணும் சரியா. இப்போது லேஸை நான் இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஓகே, டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த லேஸில் கீழே அடியில் டிசைன் வருது பார்த்தீங்களா, அதில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டுட்டோன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும், தூக்கிட்டு வராது. ஸோ இதே மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். எனக்கு 8 பீஸ் தேவை, அதனால் நான் 8 பீஸ் வந்து என்ன பண்ண போகிறேன், ரெடி பண்ணிக்க போகிறேன் சரியா. ஸோ இந்த இடத்துல எப்படி வச்சு அட்டாச் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். அந்த பிசுறு பாகம் பார்த்திங்கன்னா கீழ் பக்கமாக வந்துடணும், மடிப்பு பாகம் மேல் பக்கமாக போயிடணும் சரியா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து கார்னரில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஓகேவா. ஸ்டிச் வந்து அடிப்பகுதியில் போயிருக்கு, அடிப்பகுதியில் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே அந்த ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க சரியா. இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லேயரில் போட்ட அந்த ஸ்டிச்சை மறைக்கிற மாதிரி செகண்ட் லேயரை வைக்க போகிறோம் அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணிட்டேன் செகண்ட் லேயர். அடுத்ததாக தேர்ட் லேயரு. சென்டர் கரெக்டாக வரணும். 2 பீஸ் நம்ம கொடுக்குறோம்ல லெஃப்ட்டு ரைட்டு, அந்த 2க்கும் நடுவில் சென்டர் வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கீழே ஃபுல்லாக வந்து நமக்கு லேஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் இதே மெத்தடில் டபுள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இன்னுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி லேயர் லேயராக நம்ம வைக்க போகிறோம். நம்ம இதை வைக்கும்போது 2 விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். மேலே உள்ள ஸ்டிச்சு நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம பீஸ் வந்து எக்ஸஸாக ஒரு இன்ச் வந்து எடுத்துருப்போம் நீளத்தில், அது வந்து 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாகவும் 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான். அப்படியே பண்ணோன்னா ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டே எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ லென்த்து தேவை அப்படின்றத பிளான் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகாது சரியா. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்பர் வைஸாக நான் உங்களை போட்டுக்க சொல்கிறேன். அப்படி நம்பர் வைஸாக போட்டு பண்ணும் பொழுது அந்தந்த இடத்துக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பரை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா பியூட்டிஃபுல்லான டிசைன் நமக்கு ரெடி ஆகிரும். ஓகே, இதே மாதிரி எண்டு வரைக்குமே பண்ணணும்.
அடிப்பக்கம் கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா எண்டு வரைக்குமே பண்ணிடணும். இப்போ எண்டு வரைக்கும் வந்துருச்சா, ஆனாலும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கல. ஸோ அந்த சைடையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும். ப்ளைன் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். இதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். சைடில் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல சேம் கலர், அந்த க்ரீன் கலரே கொடுத்தா ஓகே தான். பட் எனக்கு அந்த க்ரீன் கலர் இல்லை அப்படின்றதுனால நான் அந்த பிங்க் கலரை கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். சரியா, இது ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம க்ரீன் கொடுத்துருந்தோன்னா இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, நம்ம அதை ரொம்ப பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இதே மாதிரி லுக்கில் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான டிசைன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிராண்ட் லுக்கில் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கான சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 300 எக்ஸ்ட்ராவே சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.